ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ்சி தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிபியூ 2024க்கான ஜூன் 27 ஷிஃப்ட் 3 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -14 வரும். மைனஸ் மைனஸ் 14 -2 8 38 35 -38 எவ்வளோ? -3. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. வேண்டாம், அப்பெல்லாம் எழுத வேணாம், டைம் ஆகும். நம்ம நார்மலாக வந்து இந்த ட்ரையாங்கிள் போடுவோம்ல, tan தீட்டா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? அப்போ 7 டிவைடட் பை 24 25 இங்கே வரும் ஹைப்போட்டன்ஸில். இது ட்ரிக்லெட் வந்து நம்ம ஆல்ரெடி டூல்ஸ் சீரீஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். யாராவது அது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் டூல்ஸ் சீரீஸ் இருக்கும், அதை போய் பாருங்க. சரியா? ஓகே. காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா தான் வந்து கேட்குறாங்க. காஸ்னா என்னது? 24 டிவைடட் பை 7. சைன்னா என்னது? 7 டிவைடட் பை 25. 24 டிவைடட் பை 25. இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணால் ஆன்சர்ன்றது கிடச்சிரும். அப்போ 24 + 7 24 - 7. இங்கே ஒன்றும் இல்லை, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி பிரித்து வச்சுருக்கேன். இங்கே 625 வரும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்னா 31 வரும். இங்கே எவ்வளோ வரப்போகுதுன்னா 17 வரும். கரெக்டா? யூனிட் டிஜிட் பாருங்க, 7ன்ட்டு தான் எனக்கு யூனிட் டிஜிட் வரப்போகுது. நியூமரேட்டரில் எது யூனிட் டிஜிட் 7ன்றதை பாருங்க. 7 7 7 இல்லை, இது ஒன்று தான் வந்து 7. அதுதான் 527 தான் என்னோட ஆன்சர். அலா A and B, the ratio of lead to tin 5:3 3:1 respectively. ஓகே, அலா A எடுத்துக்கிறேன். ஏல பார்த்தீங்கன்னா லெட்டும் டின்னும் இருக்கு 5:3 ரேஷியோவில். 80 கிலோ அலாய் அது. சரியா? அப்போ 80 கிலோ அலாய்னா எவ்வளோ இருக்க போகுது? 50 கிலோ லெட்டாகவும் 50 கிலோ லெட்டாகவும் டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ இருக்கும். கரெக்டா? 100 கிலோ அலாய் பி எடுத்துக்கிறேன். அலாய் பி வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:1 ரேஷியோவில் இருக்குது. அதை நான் 100 கிலோ எடுத்தேன்னா என்ன ஆகும்? 100 கிலோ 4 பார்ட் தான் 100 கிலோ அப்படின்னா 3 பார்ட் எவ்வளோ? 75 கிலோ. இது ஒரு 25 கிலோ. நான் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு டின் எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. இது லெட்டு, இது டின்னு. சரியா? ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 55 கிலோன்றது கிடைக்கும். என்னோட ஆன்சர் என்னன்னா 55. In an election between two candidates, 10% of voters did not cast their votes. 100x டோட்டல் ஓட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதில் 10% வந்து ஓட்டு போடல அப்படின்னா 90x மாறிடும். அதில் 75 votes வந்து என்ன ஆகுதுன்னா இன்வேலிட் ஆயிடுச்சு. அப்போ வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ? 90x - 75. வின்னர் என்ன பண்ணுறான்னா டோட்டல் ஓட்ஸில் 50% வந்து வாங்கிடுறான். அப்போ லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பான்? வேலிட் ஓட்ஸ் வந்து 90x - 75. வின்னர் வந்து 50x வாங்கியிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்? 40x - 75 வாங்கியிருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் தான் 170 ஓட்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? 10x + 75 = 170. அப்போ 10xோட வேல்யூ என்னன்னா 95 கிடைச்சிடும். ஹவு மெனி ஓட்டர்ஸ் வேர் என்ரோல்ட் இன் த ஓட்டர்ஸ் லிஸ்ட்னு கேட்குறாங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 100x. 100xோட வேல்யூ என்ன? 950. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a இன்ட்டு b என்ன வரும்? 4 இன்ட்டு ஏபின்னு வருமா? டிவைடட் பை ஏபி. ஏபிக்கு ஏபி கேன்சல் பண்ணுறேன். 4 தான் என்னோட ஆன்சர். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான்-ட்ரைன்டு மேல் டீச்சர்ஸ் இன் காலேஜ் ஏ அண்ட் நான்-ட்ரைன்டு ஃபீமேல் டீச்சர்ஸ் இன் காலேஜ் பி? இதுக்கு தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்காங்க காலேஜ் ஏல? 2 to 5 இருக்காங்க. அதில் ட்ரைன்டு பர்சன்டேஜ் வந்து 44 இருக்கு மேலுக்கு. அதை நான் ட்ரைன்டு எடுக்கணும்னா 44% ட்ரைன்டுனா மீதி 56% வந்து நான் ட்ரைன்டாக இருப்பாங்க. கரெக்டா? ப்ளஸ் ஃபீமேலில் பி கம்பெனியில் எவ்வளோ பேர், காலேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 128 பேர் இருக்காங்க. 128 பேரில் 25% வந்து ட்ரைன்டுனா மீதி 75% வந்து நான் ட்ரைன்டாக இருக்கணும். கரெக்டா? சரி, ஓகே. இதை நம்ம அப்படியே வழக்கம் போல் கேன்சல் பண்ணிக்கலாமா? இது ஒரு 45 இது ஒரு 20 அகைன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9
4. இதை கேன்சல் பண்ணால் 14. 14 இன்ட்டு 9. 9 இன்ட்டு 14 ப்ளஸ் இது எவ்வளோ வரும்? 3/4 கேன்சல் பண்ணால் 32. 32னா 32 இன்ட்டு 3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். 36 3 126 ப்ளஸ் 94. 2 கிடைக்குமா? என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. Which of the following is true when x is equal to sin a cos a? Sin a plus cos a, y is equal to secant a plus cosecant a. a ஓட வேல்யூவை 45 டிகிரின்னு வந்து போட்டுக்கோங்க. x ஓட வேல்யூ என்ன அப்போ 2√2 வருமா? y ஓட வேல்யூ என்ன? இந்த மாதிரி √2 வருமா? ஏன்னா வந்து 45 டிகிரினா √2 plus √2 வந்து 2√2. ஓகே, இதை நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மொதல் ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். என்னது? y 2 plus √2 plus 2 into 2√2 is equal to x ஸ்கொயர் என்னது? 4 divided by 2 into 2√2. கேன்சல் பண்ணோம்னா 4√2ன்றது கிடைக்கும். இங்கே எனக்கு என்ன வரும்? √2 into √2. √2 into √2 வந்து 2. அப்போ இங்கே 4√2. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மொதல் ஆப்ஷன் தான் என்னோட ஆன்சர். மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். The population of town increases 8% annually if its present population is 142560. What was the population 1 year ago? எக்ஸ்ன்றது 1 இயர்க்கான பாப்புலேஷன் வச்சுப்போம். அதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 108% தான் எனக்கு என்ன ஆகும்? 8% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 108% தான் வந்து 142560 வந்து இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 9 tables எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். 9 tables எல்லாம் கேன்சல் பண்ணா 12. இதை 9 tables எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 1 52 5 75 8 3 4 15840 கிடைக்குது. இப்போ இதை 12 tablesல கேன்சல் பண்ணுவோம். 15840. 12 tablesல கேன்சல் பண்ணோம்னா 1 3 38 36 3 24 2 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 132,000. எக்ஸோட வேல்யூ என்ன? 132,000. ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி பிஏசியோட ஆங்கிள் 30. அப்புறம் வந்து பிசியோட ஆங்கிள் வந்து 16 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஏ பி சின்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். பிஏசியோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. பிசிஏவோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? டோட்டலா பார்த்தீங்கன்னா 180. ஆல்ரெடி 90 போயிடுச்சுன்னா மீதி எனக்கு 90 தான். கரெக்டா? இது என்னது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏ பி சி, இது ஒரு 90 டிகிரி. ஏசியோட வேல்யூ 13. ஏபியோட வேல்யூ என்னன்னா 12. அப்போ பிசியோட வேல்யூ என்ன? 5 இருக்குமா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றேன். 2 5. A product was marked at 10% discount, trade discount on the mark price. After a cash discount of 10%, the product was sold for 7290 rupees. மார்க் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. மார்க் ப்ரைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் தடவை நான் ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்றேன், 90% ஆயிடுச்சு. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்றேன், அதுவும் 90% ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 7290. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 729 இன்டூ 9 கரெக்டா? இது 81. 81 இன்டூ 9 தான் வந்து 729. ஸோ 90. எம்பியோட வேல்யூ வேணா 9000. ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ அதாவது ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா ரூட் ஆஃப் ஏபி, மினிமம் வேல்யூ வேணும்னா மைனஸ் ரூட் ஆஃப் ஏபி. சரியா? இங்க என்ன இருக்கு? இங்க வந்து காட் தீட்டா சைன் தீட்டா இருக்கு. காட்டோட வேல்யூ என்ன? காஸ் பை சைன். இங்க சைனை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைனுக்கு சைன் கேன்சல் ஆகும், காசா மாறிடுச்சு. இப்போ இதுக்கு இது சேம் ஆயிடுச்சா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் வேல்யூ தான் கேக்குறாங்க. 19 இன்டூ 6 ரூட். இதை நம்ம ரூட் எடுத்தா என்ன வரும்? ரூட் எடுத்தா இதா வரும் இல்லையே, சாரி மாத்தி போட்டேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா?
அப்போ 19 ஸ்கொயர் எவ்வளோ 3 6 1ன்றது வரும் 6 ஸ்கொயர் எவ்வளோ 36. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்றது கிடச்சிரும். எவ்வளோனா 397 √397 தான் என்னோட ஆன்சர். A drainage tile is cylindrical shell 42 centimeter long, inside outside diameter கொடுத்துட்டாங்க. What is the volume of clay required for the tile 22 divided by 7 தான் என்னோட பையோட வேல்யூ. அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி தான் வந்து இருக்க போது என்னோட வால்யூம். கரெக்டா ஆட் பண்றேன். எவ்வளவு வருது 6 - 6 0. அப்போ வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி இது இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? இது ஒரு 12, இது ஒரு 9 3 இது கிடையாது. அடுத்து இதை பாருங்க 9 - 3 இதுவும் கிடையாது. அடுத்து இதை பார்ப்போம். இதை பார்த்தா என்ன தெரியுது 9 - 9 2 11ஓட டிவிசிபிலிட்டி இருக்கு இங்க. கரெக்டா ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா நம்மளால வந்து இந்த மாதிரி இதை வச்சு இந்த டைம் போட முடியாது. லாக் ஆயிட்டோம். சரி நம்ம இதை நார்மலா போட ட்ரை பண்ணுவோம். சிலிண்டரோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் டயாமீட்டர் வந்து 8 14 சொல்லிட்டாங்க. அப்போ 4 7 வருமா? கரெக்டா லென்த் வந்து கொடுத்துருக்கானா 5 r². h தான் வந்து நம்ம யூஸ்வலா சிலிண்டருக்கு போடுவோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணோம்னா 5 r1² - r2². ஹெச்னு போடணும். வால்யூம் ஆஃப் த கிளேன்றதான் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த கிளே 22 divided by 7. r என்ன 4 + 7 என்ன ஒரு 11 -7 ஒரு 3. ஹெச்சோட வேல்யூ 42. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ வந்துருச்சு 33 × 22 × 6. ஓகேவா இதுல 3 இந்த 2 எவ்வளோ வரும் 36ன்னு வரும். 36 × 121 6 12 1 7 3 6 3 6 5 3 இது ஒரு 4 4 3 5 6 தான் என்னோட ஆன்சர். இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் 2 44 × 2 + 12 88 + 12 100. இது என்னது 2 8. கரெக்டா இது ஃபுல்லா வந்து 8ன்றது கிடைக்குது. இங்க என்ன ஆகுதுன்னா 44. இங்க எவ்வளவு வருது 7 1 44 நிமிஷம் 44 × 9 - 7 2 44 × 2 divided by 8 எவ்வளவு கிடைக்கும் 11 கிடைக்குமா? ஆன்சர் 11. A rectangular sheet of metal 60 centimeter and by 25 centimeter. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஓகேவா அது 60 centimeter 25 centimeter width. Equal squares of 5 centimeter are cut off at the corner. ஸ்கொயர் நான் கட் பண்ணிடுறேன். அது எவ்வளோனா 5 centimeter. அப்போ என்னோட லென்த்ன்றது எவ்வளோ மாறிடும்? இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 போயிடுச்சுன்னா 50 தான் என்னோட லென்த்தா மாறிடும். பிரெத் எவ்வளோ மாறிடும் 15ஆ மாறிடும். கரெக்டா ஏன்னா அங்க ஒரு 5 இங்க ஒரு 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா. சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்ன்றது செய்ய போறேன். அந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லென்த் எவ்வளோ 60. பிரெத் எவ்வளோ 15. ஹைட் எவ்வளோப்பா இருக்கும்? ஹைட் எவ்வளோ 5 சென்டிமீட்டர் இருக்குமா? இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 60 × 15 × 5 எவ்வளோ இது 75. 75 × 6 6 5 33. அப்பா வருது 60 10 10 15 300 × 15னா 450 வருது. ஏதோ ஒன்று சப்பையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் ஒரு இது 60னா இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 போயிடும். ஸோ 50 வரும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 போயிடும். நான் ஏன் 60ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் 50ஓட மல்டிப்ளை பண்ணோம் 15. 50 × 15
இன்ட்டு 5 எவ்வளோ வரும்? 75ன்னு வருமா? இது 75 இன்ட்டு 50. 7 5 ஆர் 25 to 37 0 75 3750 தான் என்னோட ஆன்சர். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஏபிசி சாரி டிஇபி டிஇஎஃப் டிஇஎஃப்னு கொடுத்துட்டாங்க. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 12 12 12. டிஇல வந்து மிட் பாயிண்ட், அதை ஜின்னு சொல்றாங்க. ஓகேவா? மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ இந்த லென்த் வந்து ஹைட். ஜிஎஃப்ன்றது எவ்வளோனா எனக்கு ஹைட். ஓகேவா? ஹைட் இது. ஜிஎஃப்ன்றது என்னது? எனக்கு ஹைட். ஜிஎஃப் தான் வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. √3/2 இன்ட்டு ஏ தான் என்னது? ஹைட்டோட ஃபார்முலா. √3/2 இன்ட்டு 12 எவ்வளோ? 6√3யா? ஆன்சர் எவ்வளோ? 6√3. A man travels some distance at a speed of 12 km per hour. Return 8 km per hour. ஓகே, சரி. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் சேமா இருந்ததுன்னா 2 இன்ட்டு ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பின்னு வரும். இது ஆவரேஜ் ஸ்பீடு. கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீட் இன்ட்டு டைம் என்னது? எனக்கு டிஸ்டன்ஸ்ன்றது கிடைக்குமா? இது ரெண்டுத்தை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் ஸ்பீடு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாமா? 2 இன்ட்டு 12 இன்ட்டு 8 டிவைடட் பை என்ன வரும்? 20யா? ஏன்னா வந்து 12 + 8 20. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். டைம் எவ்வளோனா 3:45 minutes. 45 minutes வந்து டிவைடட் பை 16 போட்டோன்னா எவ்வளோ கிடைக்கும்? 3/4ன்னு கிடைக்குமா? ஸோ 3 + 3/4. இதை சால்வ் பண்ணோம்னா 15/4ன்னு வரும். 15/4ன்னு வச்சுப்போம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் தாறுமாறா அடிக்க வேண்டியதுதான். வச்சிடலாம். இது ஒரு 2, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3, இது ஒரு 5, இது ஒரு 3. 3 × 6 3 × 2 6. மொத்தம் எவ்வளோ? 36. ஆன்சர் எவ்வளோ? 36. மீ2 வந்து 12 ஹார்ஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. C2வும் T2வும் 2 ஹார்ஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. மீ2வும் C2வும் 3 ஹார்ஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. T2 மட்டும் தனியா எவ்வளோ நாள்ல ஒர்க் முடிப்பான்னு கேட்குறாங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 12 வருமா? 1, இது ஒரு 6 எஃபிஷியன்சி, இது ஒரு 4 எஃபிஷியன்சி. இப்போ மீ2 ஆல்ரெடி எஃபிஷியன்சி 1 தெரியும். அப்போ C2ஓட எஃபிஷியன்சி என்னது? 3யா? C2ஓட எஃபிஷியன்சி 3னா T2ஓட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? அது 3யா? சரி, ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி தான் எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ 4 டேஸ்ல T2 வந்து வேலையை முடிக்கும். A train cover a distance of 56 km in 35 minutes, traveling at a same speed. How many seconds will the train to cover a distance of 720 meter? ஓகே, இப்போ ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 56. அதோட டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35. கரெக்டா? ட்ரெயினோட டிஸ்டன்ஸில் ட்ரெயின் வந்து இந்த டிஸ்டன்ஸ் 56 கிலோமீட்டரை வந்து 35 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மினிட்ஸை வந்து ஹவர்ஸ்க்காக மாற்றிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை டைம் தான் எனக்கு ஸ்பீடு. கரெக்டா? இதுதான் ஸ்பீடு. நான் என்ன பண்ண போறேன்னா 720 மீட்டராக கிராஸ் பண்ண போகிறேன். 720 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீடு 56 × 60, டினாமினேட்டர் நியூமரேட்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண ஆன்சர்ன்றது அருமையாக கிடைத்துவிடும். இது என்ன? 5 டேபிள்ஸ். இது என்ன? 8 டேபிள்ஸ். இது என்ன? 9 டேபிள்ஸ். 0 0 கேன்சல். வேற என்ன கிடைக்கும்? வேற ஏதாவது விட்டனா? இது ஒரு 3, இது ஒரு 2. வேற ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து போடுறேன். ஓகே, 720 டிவைடட் பை 56 × 60 35. ஓகேவா? இங்க மீட்டர்ஸ்ல கேட்டிருக்காங்களா? ஓகே, இப்போ எனக்கு இது செகண்ட்ஸ்ல இருக்கு. சாரி, இது ஹவர்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ஹவர்ஸ்ல இருக்கு. நான் இதை செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா 60 × 60 மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டா? இங்க ஒரு 60, இங்க ஒரு 60 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 டைம்ஸ், இது ஒரு 8 டைம்ஸ் 90.
ஓகே. ஓகே, இந்த சம்ம பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டரா, 56 கிலோமீட்டர் டிவைடட் பை 35, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் தான் எனக்கு ஸ்பீடு. இங்கே வந்து நான் இதை மீட்டர் பர் செகண்டுக்காக வந்து மாற்ற பார்க்குறேன். இங்கே கிலோமீட்டர் பர் மினிட்னு இருக்கு, டிவைடட் பை 16 இங்கே போட்டேன் அப்படின்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ ஸ்பீடு வந்து இங்கே எனக்கு கிலோமீட்டர் பர் ஹாரில் இருக்கு. மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும்னா 5 டிவைடட் பை 18 நான் மல்டிப்ளை பண்ணுவேன். இது என்னோட ஸ்பீடு, கரெக்டா? இதுக்கு நியூமரேட்டரில் அப்படியே நான் என்ன போட்டுறேன்னா 720 மீட்டர்னு போடுறேன். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தான் எனக்கு என்னது டைம், கரெக்டா? ஸோ இந்த 35 இந்த 18 என்ன ஆகிடும், மேலே வந்துருமா? 35 இன்ட்டு 18. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். ஒரு 0 ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது ஒரு 7, 10 கேன்சல் பண்ணால் 8, இது ஒரு 9, இது ஒரு 3. ஸோ 9 இன்ட்டு 3 27. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் 4 ஸ்கொயர் ஸ்கொயர் 4 பவர், இங்கே எல்லாமே பவரில் இருக்குது. ஓகே, 4 into 4 divided by 4 minus 4. கேன்சல் பண்ணனா 4 power 4 தான் எனக்கு கிடைக்கும். The radius of sphere 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதான் கேட்குறாங்க. அது கண்டுபிடிச்சா போதும். சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டலாமா? 40 + 40 + 40 into 40 divided by 100. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 + ஒரு 16, 96% வந்து இன்க்ரீஸ் ஆகும். What was the average number of students in science course in all cities together during the academic year 2022 to 2023? 2022 to 2023ன்றது இதான் சயின்ஸ். இதில் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. 1 2 3 4 5, 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இன்டூ 2 இன்டூ 2 பண்ணிக்கலாம். ஒரு 10, 2240 தான் என்னோட ஆன்சர். 18 workers can complete a piece of work in 96 days. They start after 26 days. அப்போ அந்த 26 நாளை வந்து அதை 18 ஒர்க்கர் தான் பண்ணிடுவாங்க. அதனால நான் அதை டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுறேன். 70 பார்ட் ஒர்க்கு தான் ரிமைனிங் இருக்கும். 10 more ஒர்க்கர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சரி, எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸு ஆல்ரெடி ஒரு 18, ஒரு 10 பேர்னா 28 பேர் வந்து சேர்றாங்க. How many days will be the work completed அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கரெக்டாக ஏதாவது தப்பாக போட்டோன்னா 18, 26, 70, எக்ஸு. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன ஆகும்? இது ஒரு 10 டைம்ஸ், இது ஒரு 4 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 9 டைம்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னன்னா 45 டேஸ்ன்னு. ஆனால் இங்கே கேட்குறது how many days in all will the work be completed சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 26 நாள், அதுக்கப்புறம் ஒரு 45 நாள், மொத்தம் 71 நாள். ஆன்சர் என்னன்னா 71 நாள். In all cities together, what is the difference between the students of science and those of MBA? MBA எவ்வளோ? MBA வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 696. சயின்ஸ் எவ்வளோ? 111120. மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 4. இது எப்படி போட்டுதான் 4, 10, 2, 4. 424 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? முதல்ல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10, 10, 11, 11 டிவைடட் பை 5 மைனஸ் 2, 1 டிவைடட் பை 5 இன்ட்டு 5 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஃபுல் டேர்மும் வந்து 1 தான். 1 divided by 4 plus 2 divided by 5 minus 2 divided by 3 into 5 divided by 3. 2 divided by 3, 5 divided by 3. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் எதுவும் பண்ண முடியாது. 2 divided by 3, 5 divided ஆஃப்ல இருக்கு. 3 divided by 5 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 1 by 4 plus
2/5 மைனஸ் 2/5 கேன்சல் ஆகிடுமா? 1/4 தான் ரிமைனிங் இருக்கும். 1/4 தான் என்னோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் 25 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் 25 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிபிஓ கொஷின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தமிழில் நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆளாக போட்டுட்டு இருக்கோம். சரியா? தேங்க்யூ.